வணக்கம். உங்க குறிப்புகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த ஒளிங்கிற உலகம் உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா. நாம கேக்குற ஒவ்வொரு சத்தத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய இயற்பியல் மாயாஜாலமே இருக்கு. அததான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். நிச்சயமா. இது வெறும் இயற்பியல் விதிகள் மட்டும் இல்ல. நம்மள சுத்தி நடக்கிற விஷயங்களை நாம இப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்கான ஒரு சாவி. சரி. அப்போ ஒலியோட அடிப்படை பண்புகள்ல இருந்து ஆரம்பிச்சு, அதோட வேகம், எதிரொலிப்பு, அப்புறம் இந்த டாப்ளர் விளைவு வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கலாம். ம். இந்த உரையாடல் முடியும்போது, நீங்க ஒளிய ஒரு முற்றிலும் புது கண்ணோட்டத்துல பாப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்ப நல்லது. சரி, விஷயத்துக்கே வருவோம். ஒலிங்கிறது அதிர்வுகளால உருவாகுதுன்னு நமக்கு தெரியும். ஆனா, உங்க குறிப்புகள்ல மனிதர்களால கேட்க முடியாத ஒலிகள் பத்தி ஒரு பெரிய பகுதியே இருக்கு. அப்போ, நம்ம உலகத்திலேயே நமக்கு கேட்காத ஒரு ஒலி உலகம் இயங்கிட்டு இருக்கா? மிகச்சரியா கேட்டீங்க. அதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அப்படியா? ஆமா. நம்ம காதுகளால ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் எல்லையில இருக்கிற ஒலிய மட்டும்தான் கேட்க முடியும். பொதுவா பாத்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும். ஓ, இதத்தான் செவியுணர் ஒலி அலைகள்னு சொல்றீங்களா? அதேதான். ஆனா இந்த எல்லைக்கு கீழேயும் மேலேயும் ஒரு பிரம்மாண்டமான ஒலி உலகம் இருக்கு. கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. சரி, முதல்ல அந்த 20 ஹெர்ட்ஸ்க்கும் கீழே இருக்கிற ஒலிகளை பத்தி சொல்லுங்க. அது குற்றொலி, அதாவது இன்ஃப்ரா சவுண்டுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. ஆமா, இன்ஃப்ராசவுண்ட். இந்த அதிர்வெண்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால நம்மால அதை கேட்க முடியாது. ஆனா சில சமயம் உணர முடியும். உணர முடியுமா? எப்படி? உதாரணத்துக்கு ஒரு பெரிய நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னாடி உருவாகிற அந்த அதிர்வலைகள் இந்த வகையை சேர்ந்ததுதான். யானைகள் கூட தங்களுக்குள்ள ரொம்ப தூரத்துக்கு தொடர்பு கொள்ள இந்த குற்றொலியை தான் பயன்படுத்துது. அப்படியா? யானைகளா? ஆமா. அவை எழுப்புற அந்த குறைந்த அதிர்வெண் ஒலி தரை வழியா அதிர்வுகளா பயணிச்சு மத்த யானைகளோட கால்கள் மூலமா உணரப்படுது. அடேங்கப்பா! தர வழியாவே பேசிக்கிறதா? இது நிஜமாவே பிரமிப்பா இருக்கே. சரி, அப்போ அந்த மேல் எல்லை, அதாவது 20,000 ஹெர்ட்ஸுக்கும் அதிகமான மீயொலி, அல்ட்ராசவுண்ட், அது எப்படிப்பட்ட உலகம்? அது இன்னும் ஆச்சரியமானது. நம்மால கேட்க முடியாத இந்த மீயொலி தான் ஒரு வௌவாலுக்கு குரோமேஷ்ன இருட்டுல கூட ஒரு முழுமையான முப்பரிமாண பார்வைய கொடுக்குது. பார்வையா? ஒலிய வச்சா? ஆமா, அது வழிய கண்டுபிடிக்க மட்டும் உதவல. ஒரு நொடிக்கு நூத்துக்கணக்கான ஒலி துடுப்புகளை அது அனுப்பும். அதோட எதிரொலிகளை வச்சு ஒரு சின்ன பூச்சி எங்க இருக்கு, எவ்வளவு வேகமா பறக்குது, ஏன் அதோட இறக்கைகள் எவ்வளவு வேகமா அடிக்குதுங்கிற வரைக்கும் துல்லியமா ஒரு வரைபடத்தையே அதோட மூளையில உருவாக்குது. நாம கண்ணால பாக்குறத விட இது ஒரு விதத்துல மேம்பட்ட பார்வைன்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். நாய்களால மட்டும் கேட்க முடியற அந்த விசில் சத்தம், டால்பின்கள் நீருக்கடியில பேசிக்கிறது, இது எல்லாமே இதே மீயொலிய வச்சுதான். உங்க குறிப்புகள்ல இருக்கிற அந்த வேக ஒப்பீட்டு அட்டவணைய பார்த்தப்போ நான் உண்மையிலே அசந்துட்டேன். காத்துல ஒலியோட வேகம் வினாடிக்கு சுமார் 343 மீட்டர் தான். ஆமா, 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில. ஆனா அதே ஒலி அலுமினியத்துல வினாடிக்கு 6420 மீட்டர் வேகத்துல பயணிக்குது. கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிக வேகம். ஒரு திடப்பொருளுக்குள்ள ஒலி எப்படி இவ்வளவு வேகமா போக முடியுது? இதுக்கு காரணம் அந்த பொருளோட மீட்சிப் பண்பு, அதாவது எலாஸ்டிசிட்டி. மீட்சிப் பண்பு? ஆமா. ஒரு பொருளோட அணுக்கள் அதிர்வை எவ்வளவு வேகமா அடுத்த அணுவுக்கு கடத்துதுங்கிறத பொறுத்தது இது. திடப்பொருட்கள்ல அணுக்கள் எல்லாம் ரொம்ப நெருக்கமா பிணைக்கப்பட்டிருக்கும். அதனால ஒரு அணு அதிர்ந்தா அந்த அதிர்வு அடுத்த அணுவுக்கு உடனடியா கடத்தப்படும். ஆனா உங்க குறிப்புகள்ல அடர்த்தி அதிகமானா ஒலியோட வேகம் குறையும்னு ஒரு வரி இருக்கே. இரும்பு அலுமினியத்தை விட அடர்த்தியானது, ஆனா ரெண்டுலயும் வேகம் கிட்டத்தட்ட ஒண்ணு போலதான் இருக்கே. இது கொஞ்சம் குழப்பமா இல்லையா? இது ஒரு மிக நல்ல கேள்வி. இத ஒரு தொடர் ஓட்டம் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி. அந்த ஓட்ட பந்தய வீரர்கள், அதாவது அணுக்கள் எவ்வளவு நெருக்கமா நிக்கிறாங்கங்கறது அடர்த்தி. அவங்க அடுத்த வீரருக்கு எவ்வளவு வேகமா அந்த பேட்டனை கொடுக்கறாங்கங்கிறது மீட்சி பண்பு. ஓ, புரியுது. வீரர்கள் ரொம்ப நெருக்கமா நின்னாலும், அதாவது அதிக அடர்த்தி, ரொம்ப சோம்பேறித்தனமா மெதுவா பேட்டனை கொடுத்தா, அதாவது குறைந்த மீட்சி பண்பு, மொத்த வேகம் குறைவா தான் இருக்கும். ஆமா. ஆனா திடப்பொருட்கள்ல வீரர்களும் நெருக்கமா இருக்காங்க, மின்னல் வேகத்துல பேட்டனையும் கொடுக்கறாங்க, அதாவது மீட்சி பண்பு மிக அதிகம். அந்த பேட்டன் கொடுக்கிற வேகம் தான் இங்க பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துது. அதனாலதான் அடர்த்தி அதிகமா இருந்தாலும் மீட்சி பண்பு அதை விட பல மடங்கு அதிகமா இருக்கிறதால திடப்பொருட்கள்ல ஒளி அதிவேகமா பயணிக்குது. இப்போ புரியுது. சின்ன வயசுல 2 பேப்பர் கப்ப நூல்ல கட்டி டெலிபோன் விளையாடுவோமே, அது நினைவுக்கு வருது. ஆமா. காத்துல பேசுறத விட அந்த திடமான நூல்ல ஒளி வேகமா பயணிச்சதால தான் அது அவ்வளோ தெளிவா கேட்டிருக்கு.
சரி, நம்ம தினமும் வாழ்ற இந்த காத்துல ஒளியோட வேகத்தை பாதிக்கிற காரணிகள் என்னென்ன? காத்துல பாத்தீங்கன்னா 3 முக்கியமான காரணிகள் இருக்கு. முதல் காரணம் வெப்பநிலை. வெப்பநிலை. ஆமா, காத்தோட வெப்பநிலை அதிகமாகும் போது அதுல இருக்கிற மூலக்கூறுகள் அதிக ஆற்றலோடு அதிர்வடையும். அதனால அவை ஒலி அதிர்வுகளை வேகமா கடத்தும். உங்க குறிப்புகள் படி ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வுக்கும் ஒலியோட வேகம் வினாடிக்கு சுமார் 0.61 மீட்டர் அதிகரிக்குது. ஓ, அதனாலதான் கோடை காலத்துல தூரத்துல கேக்குற சத்தம் ஒரு மாதிரி கேக்குது. சரி, அடுத்த காரணி. ரெண்டாவது ஈரப்பதம். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். காத்துல ஈரப்பதம் அதிகமானா ஒலியோட வேகம் அதிகரிக்கும். ஒரு நிமிஷம். ஈரப்பதம் அதிகமானா வேகம் அதிகரிக்குமா? எனக்கு இது தலைகீழாதான் தோணுதே. காத்து தடிமனாகி கனமாகும்போது வேகம் குறையணும் இல்லையா? நல்ல கேள்வி. இது ஒரு பொதுவான சந்தேகம். உண்மையில நீராவி மூலக்கூறுகள், அதாவது H2O, சாதாரண காற்று மூலக்கூறுகளான நைட்ரோஜன், ஆக்சிஜனை விட எடை குறைவானவை. அப்படியா? ஆமா, அதனால காத்துல ஈரப்பதம் அதிகமாகும்போது கனமான மூலக்கூறுகளுக்கு பதிலா லேசான நீராவி மூலக்கூறுகள் அதிகமாகுது. இது காத்தோட ஒட்டுமொத்த அடர்த்தியில் குறைக்குது. அடர்த்தி குறைஞ்சா வேகம் அதிகரிக்கும். ஆ, இதனாலதான் மழைக்காலங்கள்ல தூரத்துல வர்ற ரயில் சத்தம் ரொம்ப தெளிவா கேக்குதா? சரியா சொன்னீங்க. ரயில் சத்தம், கோயில் மணி ஓசை, இது எல்லாமே அதனால தான் தெளிவா கேக்குது. இது முற்றிலும் புது தகவல். மூன்றாவது காரணி அடர்த்தின்னு நினைக்கிறேன். ஆனா அது இந்த ரெண்டோடையும் சம்பந்தப்பட்டது தானே? ஆமா, அடர்த்தி ஒரு தனி காரணி தான். ஆனா வெப்பநிலையும் ஈரப்பதமும் காத்தோட அடர்த்தியை மாத்துறது மூலமா தான் வேகத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது. சரி, இப்போ உங்க குறிப்புகள்ல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வரேன். இது முதல்ல எனக்கு கொஞ்சம் குழப்பிருச்சு. ஒலி ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகும்போது அதோட வேகம் மாறுது. அதுல ஒலிக்கு நீரானது காற்றை விட அடர்குறை ஊடகம்னும், காற்றானது நீரை விட அடர்மிகு ஊடகம்னு இருக்கு. ம் ஆனா இயற்பியல் ரீதியா நீர் காற்றை விட 1000 மடங்கு அடர்த்தியாச்சு. இது எப்படி சாத்தியம்? மிக சரியான கேள்வி. இங்கதான் நாம இயற்பியல் அடர்த்திக்கும் ஒலியியல் அடர்த்திக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஓ, ரெண்டும் வேற வேறயா? ஆமா, ஒலியை பொறுத்தவரை அடர்த்திங்கிறது வேகத்தை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. ஒரு ஊடகத்துக்குள்ள ஒலி நுழையும் போது அதோட வேகம் அதிகரிச்சா அது ஒலிக்கு அடர்குறை ஊடகம். அதாவது அக்கூஸ்டிக்கலி ரேரர் மீடியம். அதேதான். வேகம் குறைஞ்சா அது அடர்மிகு ஊடகம், அதாவது அக்குஸ்டிக்கலி டென்சர் மீடியம். தண்ணியில ஒலியோட வேகம் காத்துல இருக்கிறத விட 4 மடங்கு அதிகம். அதனால ஒலியை பொறுத்த வரைக்கும் காற்று ஒரு அடர்மிகு ஊடகம், நீர் ஒரு அடர்குறை ஊடகம். இது ஒரு முக்கியமான நுணுக்கம். சரி, ஒலி எதிரொலிக்கிற பரப்போட வடிவம் அதோட செறிவை பாதிக்குமா? ஒரு தட்டையான சுவத்துல மோதுறதுக்கும் ஒரு வளைஞ்ச சுவத்துல மோதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? நிச்சயமா பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒலி அலைகள் ஒரு குவிந்த பரப்புல, அதாவது வெளிப்புறமா வளைஞ்ச பரப்புல மோதுனா அவை விரிவடைஞ்சு போகும். இதனால எதிரொலித்த ஒலியோட செறிவு குறைஞ்சு சத்தம் பலவீனமா கேட்கும். ஒரு டார்ச் லைட் வெளிச்சத்தை ஒரு பந்து மேல அடிக்கிற மாதிரி. சரியா சொன்னீங்க. அதே மாதிரி குழிவான பரப்புகள், அதாவது உட்புறமா வளைஞ்ச பரப்புகள் அதுக்கு நேர்மாறா செயல்படும். ஒலிய ஒரு இடத்துல குவிக்குமா? ஆமா, ஒரு குழிவான பரப்புல ஒலி அலைகள் மோதும்போது அவை எதிரொலிச்சு ஒரு புள்ளியில குவிக்கப்படுது. இதனால எதிரொலித்த ஒலியோட செறிவுளும் பல மடங்கு அதிகமாகும். சில பழைய கோட்டைகள்ல ஷெப்சுவஸ் கேலரிஸ், அதாவது ரகசியம் பேசும் கூடங்கள் இருக்கும். ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அங்க ஒரு மூலையில மெதுவா பேசினா கூட அது 100 அடி தள்ளி இருக்கிற இன்னொரு மூலையில மிக தெளிவா கேட்கறதுக்கு காரணம் இந்த தத்துவம் தான். உங்க குறிப்புகள்ல பரவளைய பரப்புகள், அதாவது பாரபாலிக் சர்ஃபேசஸ் பத்தியும் இருக்கு. அது என்ன? அது இந்த குழிவான பரப்புகளோட ஒரு மேம்பட்ட வடிவம்னு சொல்லலாம். பரவளைய வடிவில் இருக்கிற ஒரு பரப்புக்கு ஒரு சிறப்பு பண்பு இருக்கு. என்ன அது? அதோட ஒரு குவிய புள்ளியிலிருந்து வர்ற ஒலி அலைகள் பரப்புல எங்க மோதினாலும் சரி எதிரொலிச்சு இன்னொரு குவிய புள்ளிக்கு மிக துல்லியமா வந்து சேரும். ஓ, இந்த தத்துவத்தை தான் பெரிய கச்சேரி அரங்கங்கள்லயும் ஆடிட்டோரியங்கள்லயும் பயன்படுத்துறாங்க. மேடைக்கு பின்னாடி அல்லது மேற்கூரை இந்த வடிவத்துல இருக்கிறதால மேடையில மெதுவா பேசினா கூட அந்த ஒலி அலைகள் சிதறாம எதிரொலிச்சு கடைசி வரிசையில் இருக்கிறவங்களுக்கும் தெளிவா கேட்கும். நாம அன்றாட வாழ்க்கையில கேக்குற எதிரொலி, அதாவது எக்கோ பத்தி பேசலாம். ஒரு மலை உச்சில நின்னு கத்தும்போது நம்ம குரலே நமக்கு திரும்பி கேக்குதே, அதுக்கு என்ன நிபந்தனைகள்? அதுக்கு 2 முக்கியமான நிபந்தனைகள் இருக்கு. முதல்ல, நம்ம மூளை ஒரு ஒலியை கேட்டு அதை உள்வாங்கிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 0.1 வினாடி எடுத்துக்கும். 0.1 வினாடியா? ஆமா, இது ஒளியின் நிலைப்புன்னு சொல்லுவோம். அதனால நாம எழுப்புற முதல் ஒலிக்கும்
அதோட எதிரொலிக்கும் நடுவுல குறைந்தபட்சம் 0.1 வினாடி நேர இடைவெளி இருந்தாதான் ரெண்டையும் நம்மால தனித்தனி ஒலிகளா கேட்க முடியும். இல்லனா ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு மாதிரி ரீங்கார மாதிரி தான் கேட்கும். சரி, 0.1 வினாடி இடைவெளி. ரெண்டாவது நிபந்தனை, அந்த 0.1 வினாடி நேர இடைவெளியை உருவாக தேவையான தூரம். காத்துல ஒலியோட வேகம் சுமார் 344 மீட்டர் வினாடின்னு வச்சுக்கிட்டா, ஒலி 0.1 வினாடியில 34.4 மீட்டர் பயணிக்கும். இந்த தூரம் ஒலி எதிரொலிக்கிற பரப்புக்கு போயிட்டு திரும்ப நம்மகிட்ட வர்றதுக்கான மொத்த தூரம். அதனால உங்களுக்கும் அந்த எதிரொலிக்கிற சுவருக்கும் நடுவுல அதுல பாதி அளவு, அதாவது குறைந்தபட்சம் 17.2 மீட்டர் தொலைவு இருக்கணும். அப்பதான் தெளிவான எக்கோ கேக்கும். சரி, இந்த எதிரொலி தத்துவத்துக்கு வேற ஏதாவது முக்கிய பயன்பாடுகள் இருக்கா? மிக முக்கியமான பயன்பாடு இருக்கு. மகப்பேறியல் துறையில பயன்படுத்துற அல்ட்ராசோனோகிராஃபி கருவி. ஸ்கேன். ஆமா, அதுக்கு இதுதான் அடிப்படை. அது நாம முன்னாடியே பேசின மீயொலி அலைகளை உடம்புக்குள்ள அனுப்புது. அந்த அலைகள் உள்ள இருக்கிற உறுப்புகள் கரு மேல பட்டு எதிரொலிச்சு திரும்புது. அந்த எதிரொலிய வச்சு அந்த எதிரொலி அலைகளை கணினி ஒரு படமா மாத்துது. இதன் மூலியமா தாயோட கருப்பையில இருக்கிற குழந்தையோட வளர்ச்சி, ஆரோக்கியம் எல்லாத்தையும் கண்காணிக்க முடியுது. இதுல எக்ஸ்ரே மாதிரி தீங்கு விளைவிக்கிற கதிர்கள் எதுவும் இல்லாததால இது முற்றிலும் பாதுகாப்பான ஒரு தொழில்நுட்பம். ஒலியோட வேகம், அது போற ஊடகம்னு பேசிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. நம்மள நோக்கி வர்ற ஆம்புலன்ஸ் சத்தம் கீச்சனும், நம்மள கடந்து போனதும் டக்குன்னு மந்தமாவும் கேக்குதே. அந்த மாயத்துக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல்ல உங்க குறிப்புகள் விளக்குது. அத கொஞ்சம் பார்க்கலாமா? நிச்சயமா. இது ஒலியல்ல ரொம்ப பிரபலமான டாப்ளர் விளைவு. டாப்ளர் விளைவா? ஆமா, சுருக்கமா சொல்லணும்னா ஒலி மூலத்துக்கும், அதாவது ஆம்புலன்ஸுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு சார்பியக்கம் இருக்கும்போது ஒலியோட அதிர்வெண்ல ஒரு தோற்ற மாற்றம் ஏற்படும். தோற்ற மாற்றமா? அப்போ உண்மையான சத்தம் மாறலையா? மாறவே இல்ல. உண்மையான சைரன் சத்தம் ஒரே மாதிரி தான் ஒலிக்குது. ஆனா நமக்கு கேட்கிற மாதிரி தோன்ற அந்த சுருதி, அதாவது பிட்ச், அதுதான் மாறுது. அது எப்படி வேலை செய்யுது? அந்த அலைகள் அப்படி என்னதான் நடக்குது? இத எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஆம்புலன்ஸ் உங்களை நோக்கி வேகமா வரும்போது அது உருவாக்குற ஒவ்வொரு ஒலி அலையும் முந்தின அலையை விட உங்களுக்கு நெருக்கமான ஒரு புள்ளியிலிருந்து உருவாகுது. சரி. இதனால அலைகள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு அழுத்தப்பட்டு நெருக்கப்பட்டு அதோட அதிர்வெண் அதிகமா தோணுது. அதிக அதிர்வெண்ணா? அதிக சுருதி. அதனாலதான் ஒலி கீன்னு கேக்குது. அப்போ அது விலகி போகும்போது? அதுவே ஆம்புலன்ஸ் உங்களை கடந்து விலகி போகும்போது ஒவ்வொரு அடுத்தடுத்த அலையும் உங்களை விட்டு தள்ளி இருக்கிற ஒரு புள்ளியிலிருந்து உருவாகுது. இதனால அலைகள் விரிவடைஞ்சு நீண்டு அதிர்வெண் குறைவா தோணுது. குறைந்த அதிர்வெண்ணா குறைந்த சுருதி. அதனாலதான் ஒலி மந்தமா கேக்குது. சரி, இந்த விளைவு எப்போதெல்லாம் ஏற்படாது? அதுக்கும் நிபந்தனைகள் இருக்கா? இருக்கு. ஒலி மூலமும் நீங்களும் ஒரே இடத்துல அசையாம இருந்தா இந்த விளைவு ஏற்படாது. அதே மாதிரி நீங்களும் ஆம்புலன்ஸும் ஒரே வேகத்துல ஒரே திசையில சம இடைவெளியில பயணிக்கும் போதும் டாப்ளர் விளைவு ஏற்படாது. ஏன்னா உங்களுக்குள்ள சார்பியக்கம் இல்ல. சரியா சொன்னீங்க. உங்க குறிப்புகள்ல ஒரு சுவாரஸ்யமான நிபந்தனையும் இருக்கு. ஒலி மூலமானது ஒரு வட்டத்தோட மையத்துல இருந்து நீங்க அந்த வட்டப்பாதையில நகர்ந்தா டாப்ளர் விளைவு ஏற்படாது. ஓ, ஏன்னா தூரம் மாறாம இருக்கும். ஆமா, உங்களுக்கும் ஒலி மூலத்துக்கும் இடையே உள்ள தூரம் எப்பவும் மாறாம இருக்கும். அப்படியானா இந்த டாப்ளர் விளைவோட நிஜ உலக பயன்பாடுகள் என்ன? இது வெறும் ஆம்புலன்ஸ் சைரனோட முடிஞ்சிடுதா? இல்லவே இல்ல. இதோட பயன்பாடுகள் மிக மிக முக்கியமானவை. சாலையில வாகனங்களோட வேகத்தை கண்டுபிடிக்கிற போலீஸ் பயன்படுத்துற அந்த ஸ்பீட் கன் டாப்ளர் விளைவோட அடிப்படையில தான் வேலை செய்யுது. அப்படியா? ஆமா, அது ரேடியோ அலைகளை அனுப்பி அது வாகனத்துல பட்டு திரும்பி வரும்போது அதோட அதிர்வெண்ல ஏற்படுற மாற்றத்தை வச்சு வேகத்தை கணக்கிடுது. இதே தத்துவத்தை தான் விமானங்களை கண்டுபிடிக்கிற ரேடார், கடலுக்கடியில நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்கிற சோனார் கருவிகளும் பயன்படுத்துது. அடேங்கப்பா! ஏன் பிரபஞ்சம் விரிவடைஞ்சிட்டு இருக்குங்கிறத வானியலாளர்கள் கண்டுபிடிச்சதே ரொம்ப தூரத்துல இருக்கிற நட்சத்திரங்கள்ல இருந்து வர்ற ஒளியில ஏற்படுற டாப்ளர் விளைவை வச்சுதான். ஆக இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் எல்லாம் தொகுத்து பார்த்தா ஒலிங்கிறது வெறும் அதிர்வுகள் மட்டும் இல்ல. அதோட வேகம் அது பயணிக்கிற ஊடகத்தை பொறுத்து மாறுது. நம்மால கேட்க முடியாத ஒலிகளை கொண்டு வௌவால்கள் பாக்குது, மருத்துவர்கள் கருவுல இருக்கிற குழந்தைய பாக்குறாங்க. அப்புறம் ஒலியோட அதிர்வெண்ல ஏற்படுற ஒரு சின்ன தோற்றம் மாற்றம் பிரபஞ்சத்தோட ரகசியங்களையே அறியற அளவுக்கு நமக்கு உதவுது. ஆமா. இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக உங்க குறிப்புகள்ல இருந்து ஒரு ஆழமான கேள்வி. சொல்லுங்க.
ஒளி அலைகள் ஒரு அடர்மிகு சுவர்ல, அதாவது ஒரு கடினமான பரப்புல மோதும்போது இறுக்கங்களாவே எதிரொலிக்குது. ஆனா ஒரு அடர்குறை ஊடகத்தோட எல்லையில, அதாவது ஒரு மென்மையான தடையை சந்திக்கும்போது இறுக்கங்கள் தளர்ச்சிகளா, அதாவது ரேர்ஃபேக்ஷன்ஸா மாறி எதிரொலிக்குது. ம். அதாவது அழுத்தம் இழுவையா மாறுது. சரியா சொன்னீங்க. இத பத்தி யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில கருத்துக்கள் அல்லது சமூக போக்குகள் மாதிரி சில அலைகள் ஒரு மென்மையான தடையை எதிர்கொள்ளும் போது அப்படியே திரும்பி வராம முற்றிலும் எதிர்மறையான ஒண்ணா மாறி திரும்புறதை எங்கேயாவது பார்க்கறோமா?